மயக்கம் என்ற ஒன்றை பற்றி பார்க்கலாம். இப்போது இக்கு, இச்சு, இத்து, இப்பு இவை வல்லினம் கசதப. இந்த மெய்க்கு அடுத்து வேறு மெய்கள் வரவே வராது. எக்குக்கு அடுத்து இக்கு தான் வரும், இச்சுக்கு அடுத்து இத்து தான் வரும், இச்சு தான் வரும், இத்துக்கு அடுத்து இத்து தான் வரும், இப்புக்கு அடுத்து இப்பு தான் வரும். இப்போ உதாரணமாக பக்கம் அப்படின்னா இக்குக்கு அடுத்து இக்கு தான் இருக்குது. அச்சம் இச்சுக்கு அடுத்து இச்சு தான் வருது. பத்து இத்துக்கு அடுத்து இத்து தான் வருது. கப்பல் இப்புக்கு அடுத்து இப்பு தான் வருது. அப்போது இந்த இக்கு, இச்சு, இத்து, இப்பு இந்த மெய்களுக்கு அடுத்து அதனுடைய மெய் தான் மயங்குமே தவிர வேறு மெய்கள் வராது. அதனால் அதுக்கு உடல்நிலை மெய்மயக்கம்னு பேர். அதுக்கு உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு பேர். இப்போ அதே போல் இடையின இறனா ரகரம், சிறப்பு இழகரம் இல்லைனா, இந்த ரெண்டு மெய் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெண்டு மெய்களுக்கு அடுத்து வேறு மெய் தான் வரும். இந்த ரெண்டு மெய்களுக்கு அடுத்து அதே மெய்கள் வரவே வராது. உதாரணமாக இப்போ ஊர்தி அப்படின்னா இந்த இப்படி தான் போடணும், ஏறுகால் போடுறவள போடணும். ஊர்தி அந்த ஏன்னா வெறுசாக இப்படி போட்டோம்னா அது தொணகால், இப்படி போட்டால் தான் ரா, அதன்படி மேலே புள்ளி வச்சா தான் அதனால் இப்படி தான் போடணும். வெறும் இப்படி போட்டால் தப்பு, அது புரிஞ்சுங்க. அப்போ ஊர்திங்கிற பாருங்கள், இருக்கு அடுத்து இத்து தான் மெய் மயங்குது. வீழ்ச்சி பாருங்கள், எள்ளுக்கு அடுத்து இச்சு தான் வருது. அப்போது இர்ரானாவுக்கும் சிறப்பு ழகரானாவுக்கும் அடுத்து வேறு மெய்கள் தான் வருமே தவிர அந்த மெய்கள் இக்கு, இச்சு, இத்து போல் வராது. அதனால தான் அதுக்கு வேற்றுநிலை மெய் மயக்கம் என்று பெயர். மீதம் இருக்கக்கூடிய இடையனத்தை பற்றி வேறு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.